அப்போ ஒரு ஆரிஃபு அவன் அல்லாவின் பக்கம் சேருகிறான் என்பது ஊர்ஜிதமாகுவது அல்லாவுடைய சன்னிதானத்தை அவன் கவனித்துக் கொண்டே இருந்தால்தான், அதிலே அவன் மூழ்கினால்தான். இதஸ்தகரக்கன்னு அர்த்தம், அல்லாவுடைய சன்னிதானத்தை கவனிப்பதிலே அவன் மூழ்கினால்தான். காபா அம்மா அதாவோ அல்லா அல்லாதவனை விட்டும் அவன் காயிபானால்தான். அல்லாஹ் மட்டும்தான் தெரியணும், வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு தெரியக்கூடாது. அல்லாவில் மூழ்கியணும். சிலர்களுக்கு தொழுகை கடமை இல்லையா? யாருக்கெல்லாம்? ஹைது வர்ற பெண்ணு, நிவாஸ் வருகிற பெண்ணு, மஜ்னூனு, இவங்களுக்கெல்லாம் என்ன கிடையாது, தொழுவ கடமை இல்லை. அதே மாதிரி கரக்கில் இருக்காங்க, என்னது, அல்லாவிலேயே மூழ்கி இருக்கிறாங்க. அது ஒரு நிலை. அப்படி இருக்கும்போது என்ன கிடையாது அவங்களுக்கு, ஏன்னா முனாஜாத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அல்லாட்ட, அவங்க மூழ்கிடுறது. அப்படி சில நாட்கள் கூட மூழ்கிடுவாங்க. விளங்குதா? செல்லல்லாசனும் அப்படி இருந்திருக்காங்க. விளங்குதான்னு கேட்டேன். அப்படியே மூழ்கிடுவாங்க. ஒரு நாள் ஆயிஷா நாயி ரசூல் ஸல்லல்லாஹு பக்கத்தில் இருக்கிறாங்க. மன்னந்திங்கிறாங்க, நீங்கள் யார்? ஆனால் ஆயிஷாங்கிறாங்க. நான் ஆயிஷாங்கிறாங்கிற ஆயிஷா நாயி. மன்னும் ஆயிஷாங்கிறாங்க. என்ன கேட்குறாங்க? ஆயிஷானா யாருங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கப்பட்டுச்சு, மக்கள்லேயே உங்களுக்கு பிரியமானவங்க யார்? என் மனைவி ஆயிஷான்னாங்க. ஆண்களில் மின ரிஜாலி அபூஹா, அவங்களுடைய வாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுன்னாங்க. விளங்குதான் கேட்டேன். ஆனால் ஆயிஷா நாயிட்ட மண் அந்திங்கிறாங்க. ஆனால் ஆயிஷாங்கும் போது மண்ணு ஆயிஷான்ட்டாங்க. பிந்து அபீபக்கர், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மக ஆயிஷா, மண் அபூபக்கர் ன்ட்டாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அபூபக்கர் எல்லாத்தையும் பிரிக்கவே முடியாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, மண் அபூபக்கர், அபூபக்கர்னா யாரு ன்ட்டாங்க. விளங்குதா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெய்நிலையில் இருக்காங்கங்கிறது ஆயிஷா நாய் விளங்கிக்கிட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுதாரிச்சிட்டாங்க. சுதாரிச்சு ஆயிஷா என்னை தட்டி விடுங்கிறாங்க. என்ன தட்டி விடுங்கிறாங்க. இந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன ஒரு தட்டுங்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தட்டி கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தட்டி கொடுத்தாங்க. விளங்குதப்பா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எழுப்பக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் எழுப்பக்கூடாது. ஏன் எழுப்பக்கூடாது? வஹீல இருக்கலாம், அல்லாஹ்வோடு பேசிக்கிட்டு இருக்கலாம். அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கும்போது யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? எழுப்ப மாட்டாங்க. எந்த நிலையில் இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்க கண்ணு தான் தூங்கும், கல்வி விழிச்சிக்கிட்டு இருக்கும். விளங்குதா? அவை எல்லாம் தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவைய தூங்கும்போது யாரும் எழுப்ப மாட்டாங்க. அவ கட்டாயம் எழுப்ப வேண்டிய முக்கியமான கட்டமாக இருந்தால் யார் தான் எழுப்புவா? ஃபாத்திமா நாய் தான் எழுப்புவாங்க. யார் மட்டும் எழுப்பலாம்? அது அவங்க ஈர குழந்தை. கேட்டேன், அவங்க கை வச்சா பிரச்சனை இருக்காது. விளங்குதா? ஒரு நிர்பந்தமான கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்புறதா இருந்தால் யார் தான் எழுப்புவாலாம்? அப்போ அவங்க கரக்கில் சில சமயம் இருப்பாங்க, வலிமார்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள். அப்போ அல்லாஹ்வோடு பேசிக்கிட்டு இருக்காங்க, முராக்கபா முஷாஹதாவில் இருக்காங்க. அவங்களுக்கு தொழுவ கடமை இல்லையா? இதெல்லாம் பெரிய பேச்சு. விழுதர் கேட்டேன். 2-3 நாள் கூட சில சமயம் இருந்துருவாங்களாம். சில சமயம் 2-3 பக்கத்து அப்படி இருந்துருவாங்களாம். எப்படி? ஒரு பக்கத்து கூட சில சமயம் இருந்துருவாங்க. அப்போ அல்லாஹ்வோடு தான் இருப்பாங்க அவங்க. எல்லா இடத்துல பேசுகிறாங்க, இன்னல் முசல்லி நாஜி ரப்பா.
அது ஒரு நிலை, மெய்நிலை. மெய்நிலை கண்ட ஞானிங்கிறாங்கல்ல, அது போன்ற நிலைகளை நமக்கு அல்லாஹ் தருவானாங்க. அப்போ ஒருவன் அல்லாவோடு இணைந்திருக்கிறான்ங்கிறதுக்கு முதல்கள் என்ன விளங்குதப்பா? ஒரு ஆரிஃபு அல்லாவோடு சேருவது, ஊர்ஜிதமாகுவது இதஸ்தகரகவி முலாஹலத்தி ஜனாபில் குதுசி, பரிசுத்தமான உடைய சன்னிதானத்தை கவனிப்பதிலே அவன் மூழ்கி இருக்கும் போதுதான். வகாப அம்ம அதஹு, அல்லாஹ் அல்லாதவனை விட்டு மகாயிபாக இருந்தால் தான். அல்லாஹ் மட்டும்தான் அவனுக்கு தெரியணும், வேறு யாரும் தெரியக்கூடாது. விஷராஷிரிகின்னு வரும் பின்னால முழுமையாக அவன் அல்லாவை தான் முன்னோக்குவான். அல்லாவை தவிர்த்து வேறு யாரும் அவனுக்கு தெரியாது. வகாப அல்லாஹ் அல்லாதவனை விட்டு அவன் ஹாயிபாக இருந்தால்தான். அத்தா அன்னஹு, இறுதியிலே அவன் லாயு லாஹிபு நப்சஹு, தன்னை கூட கவனிக்க மாட்டான். வலா ஹாலன் மின் அஹ்வாலியா, தன்னுடைய நிலைகளில் இருந்து எந்த நிலையிலையும் தன்னை கவனிக்க மாட்டான். இல்லா மின் ஐசு இன்னஹா, ஐசுக்கு பிறகு இன்னன்னு படிக்கணும். இல்லா மின் ஐசு இன்னஹா முலாஹலத்துன் லஹு, விளங்குதப்பா? முன்தசிபத்துன் இலைஹி, அல்லாவின் பக்கம் சேரக்கூடியதாக இருக்கும், அல்லாவை கவனிக்கக்கூடியதாக இருக்கும், அல்லாவுடைய சன்னிதானத்தை நோக்கி கொண்டிருக்கிறது என்ற விதத்தில் தவிர எந்த நிலையிலையும் தன்னை கவனிக்க மாட்டான். எந்த நிலையிலையும் தன்னை கவனிக்க மாட்டான். அல்லாவோடு அவன் இணைந்திருக்கிறான் மட்டும்தான் இருக்கும். அல்லாவோடு சேர்ந்திருக்கிறான், அல்லாவுடனே இருக்கிறான். விளங்குதப்பா? அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஒலிதாலிக்கு இதனால்தான் எப்பொழுதும் அல்லாவை தான் சொல்லணும். எப்பொழுதும் என்ன செய்யணும்? அல்லாஹ்வையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வைத்தான் முற்படுத்த வேண்டும், தன்னை பிற்படுத்த வேண்டும். இப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் ஒரு நிர்பந்தமான கட்டங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு, மற்ற நபிமார்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலையாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமாக பேசுவாங்க, சரியாக பேசுவார்கள். கலத்து நபி ஸல்லல்லாஹு வந்ததே இல்லை. விளங்குதப்பா? அந்த சவுர் கோயில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவும் தங்கியிருக்கின்ற அந்த வேளையில் ஹிஜ்ரத்துக்கு போகும்போது கோயிலை உட்கார்ந்துருக்காங்க. எவனும் கிட்ட வர முடியாது. அல்லாஹ் எதை கொண்டு பாதுகாப்பு கொடுத்தான்? லன்னுல் அமாம பூத்த ஆலா ஹைரில் பரியத்திலம் தன் சுஜுவலம் தரங்கிறான் அல்லாஹ். விளங்குதா? எதை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பு தர்றான்? சிலந்தி வலையை கொண்டு பாதுகாப்பு தந்தான், புறாவை கொண்டு பாதுகாப்பு தந்தான். எதை கொண்டு? யானைப்பட, குதிரைப்பட, இந்த மாதிரி பட்டாளங்களை கொண்டு பாதுகாப்பு தரல. சாதாரணமான ஃபூனு ஊதுனா பறந்துருமே, அந்த சிலந்தி வலையை கொண்டு பாதுகாப்பு தருகிறான். இன்னும் அவுகனல் புயூத்தின பைத்துல் அன்கபூத், வீடுகளிலேயே பலகீனமான வீடு சிலந்தி பூச்சியினுடைய வீடுங்கிறான். அந்த சிலந்தி பூச்சியை கொண்டு பாதுகாப்பு தர்றான். அந்த கோவில்கிட்டையெல்லாம் வந்தானுவோ, இங்கே இருப்பாரோ உள்ளுக்குள்ளே கோவிலுக்குள்ள அப்படின்னு பேசுகிறானுவோ. அவனுங்களே பதில் சொல்கிறான், அங்கே புறா கூடு கட்டி உட்காந்துருக்கு, இவர் உள்ளே போனால் பறந்துருக்கும், புறா உட்காந்துருக்கு. சிலந்தி வலை பின்னி இருக்கிறது, சிலந்தி வலை பின்னி இருக்கிறது. இவர் உள்ளே போயிருந்தாருன்னா அந்த சிலந்தி வலை கிழிஞ்சிருக்கும், பிஞ்சிருக்கும்ல. சிலந்தி வலை கிழியவில்லை, புறா பறக்கவில்லை, உள்ளே ஆள் இல்லை. எப்படி எப்படி அல்லாஹ் எப்படி கொடுத்தான் பார்த்தியா? சிலந்தி வலையை வச்சு அல்லாஹ் பாதுகாத்தான். அதான் அந்த கவிஞர் சொல்லுகிறார், சவுர் குகையே கல்வாயே, அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போகும்போது எவ்வளோ பெரிய ரகசியத்தை நீ மறைத்து வைத்திருந்தாய். எங்கு உளறி கொட்டி விடுவாயோ என்று உன் வாயை சிலந்தி பூச்சால் கெட்டி விட்டான், உன் வாயை கட்டிட்டான். என்ன அற்புதமான கவி! சவுர் குகையே கல்வாயே, அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போகும்போது எவ்வளவு பெரிய ரகசியத்தை நீ மறைத்து வைத்திருந்தாய். எங்கு உளறி தள்ளிவிடுவாயோ என்று சிலந்தி வலையை வைத்து உன் வாயை தைத்து விட்டான் அல்லாஹ் தஆலா. அப்ப சித்திகுல் அக்பர் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், மேலே பாருங்க, நம்மளை தேடிக்கிட்டு இருக்கானுல, நம்மளை தேடிக்கிட்டு இருக்கானுல, இவனுக்காவது ஒருத்தனுக்கு முள் தைச்சிருச்சின்னு குனிஞ்சா நம்மளை பார்த்துருவான்.
மேலே நிற்க நம்ம கீழே இருக்கோம், மேலே உள்ளவங்க கீழே பார்த்துடலாம், அப்படி தானே? முள் குத்திருச்சின்னு கீழே குடிஞ்சோம்னா நாம் தெரியுமே. நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம், யாரும் சொல்லலாம். வசமாக மாட்டிக்கிட்டோமே, யாரும் சொல்லலாம். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வ சாதாரணமாக சொன்னாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலையை தூர விடுங்கள் அபூபக்கர். என்ன 2 பேருங்கிறீங்க, ஏன் 2ங்கிறீங்கன்னு? லா தஹ்சன், கவலையை தூர விடுங்கள். இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் இருக்கிறேன், நான் இருக்கும்போது நீ விடுறீங்க, வேறு வந்துடுவாங்க. அப்படியே அப்படி செய்யலாம், செல்லலாம். ஒரு பார்வை, அனல் பார்வை, கோவ பார்வை பார்த்தாங்கனாலே எல்லாம் பொசுங்கிடுவான். எதிர்கேட்டேன், அவ்வளோ பெரிய பவரை கொடுத்துருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. தான் பவரை பயன்படுத்தவே மாட்டாங்க. எங்கதப்பா ஒரு பார்வை தான், கோவ பார்வையில் பார்த்தாங்கன்னா செத்தே போயிடுவான், இல்லை ஒன்றும் பொசுங்கிடுவான். அப்படிப்பட்ட பார்வை இருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. வந்துருவானாங்க, சொல்லலையே. கவலையை தூர விடுங்கள் அபூபக்கர், இன்னல்லாஹ மஅனா. எப்படிப்பட்ட கட்டம் அது! தேடி வந்து எல்லவனும் நிற்கிறான். குட்டிச்சாமனா சட்னி ஆக்கிடுவான், தலையெடுத்துருவானுவோ. பயந்தாங்களா கொஞ்சமாவது? இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். வந்துடுவானா? அல்லாஹ் இருக்கும்போது ஏங்க பயப்படணும்? நம்மோடு அல்லாஹ்லாம் இருக்கிறான். 3வது ஆளாக ஏங்கிறாங்க. அல்லாஹ்வை முற்படுத்தினாங்க, மஅனாவை பிற்படுத்தினாங்க. நம்மோடு இருக்கிறான். எல்லாரோட காபீரோடு அல்லாஹ் இருக்கத்தான் செய்கிறான். காபீரோடு இல்லையா? அல்லாஹ் எல்லாரோட இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு கட்டம் ஏற்பட்டுச்சு. சமுதாய மக்களை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. சமுதாய மக்களை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அங்கே கடல் குறுக்கிட்டுருச்சு. நயல் நதின்னு சொல்லக்கூடாது, எது செங்கடல் குறுக்கிட்டு விட்டது. ஃபலக்னல் பஹரன் தானப்பா சொல்கிறான். நயல் நதியிலே மூழ்கடிச்சான் பிறவனை. ஃபலக்னல் பஹரன் தானே சொல்கிறான். கடலை பிளந்தோம் தான் சொல்கிறான். இன்னும் மூசாங்களை இப்படி கூட்டு வந்து விட்டுட்டீங்களே தராட்டில். இங்கே கடல் போக முடியாது, ஆனால் பிறவன் பட்டாளம்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. எங்களை வசமாக மாட்டி விட்டுட்டீங்களேங்க காணுவோம். அவனு ஒரு வெனிசிலில் அப்படி தான் இருப்பானுவோம். எங்களை வசமாக மாட்டிட்டீங்களே, தராட்டில் விட்டுட்டீங்களேங்கிறான். கண்மணி சொல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, கல்லா ரசூலுல்லாஹ் லாத்தன்னாங்க, கவலைப்படாதீங்கன்னு. இவனு சொல்ல கல்லாச்சி, பாப்பு சொல்லுவாருக்கு அர்த்தம். கல்லாச்சி, இன்ன மைய ரப்பி செய்யகிரினி, இன்ன மைய ரப்பி, என்னோடு என் ரப்பு இருக்கிறான். செய்யகிரினியும் அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான். இன்ன மை, தன்னை முற்படுத்திட்டாங்க, ரப்பியை பிற்படுத்திட்டாங்க. விளங்குதப்பா? தன்னை முற்படுத்தி யாரை தள்ளிட்டாங்க? பின்னால் ரப்பை பின்னால் தள்ளியிருக்காங்க. அவைதான் மூசா அலைஹிஸ்ஸலாமை விட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஹிகாயத்து செய்யும்போது சிறப்பித்து சொல்லுகிறான், பாராட்டி சொல்லையான். ஹபீபுக்கு எப்படிப்பட்ட நிலையிலையும் தர்ம சங்கடமான நிலைகள் வந்திருக்கு, நிதானமாக தான் பேசுவாங்க, என்னத்தான் முற்படுத்துவாங்க. என்ன முற்படுத்தி தன்னை பிற்படுத்துவாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை முற்படுத்தி ரப்பை என்ன செஞ்சிட்டாங்க? பிற்படுத்திட்டாங்க. வலிதாலிக்கு எதனால்தான் எப்பொழுதும் அல்லாவை தான் கவனிக்கணும், அல்லாவை முற்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால்தான் ஃபுதுலிலமா அக்கல்லாஹு ஹபீபிகி, தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டும் இக்காயத்து செய்கின்ற ஒன்றை விசேஷப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐசு கால், அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற விதத்தில் எப்படி லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா என்று ஹிஜ்ரத்து போகும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் நபி ஸல்லல்லாஹு சொன்ன விதத்தில் விளங்குதப்பா? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டும் இக்காயத்து செய்கின்ற ஒன்றை விசேஷமாக்கப்பட்டிருக்கிறது. அலாமா ஹக்காஹு அன் கலீமிஹி, கலீம் மூசா அலைஹிஸ்ஸலாமை தொட்டும் இக்காயத்து செய்கின்ற ஒன்றை விட ஐசு கால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விதத்தில் அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் ஏற்படும் போது
மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விதத்தில் எப்படி கல்லா இந்த மையர் மீ செய்தி சீன் தாங்க முதல் என்ன சொல்லிட்டாங்க சீன்ட்டாங்க. சீனு பேசக்கூடாது கேட்டு அது ஒரு துர்க்குறி. இன்னும் மைய ரப்பி என்னோடு இருக்கிறான், ரப்பி என் ரப்பு செய்தினி எனக்கு அவன் நேர்வழி காட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாமை தொட்டும் ஹிக்காயத்து செய்கின்ற ஒன்றை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய நேரத்தில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டும் ஹிக்காயத்து செய்கின்ற ஒன்றை விசேஷமாக்கப்பட்டிருக்கிறது. விளங்குதப்பா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை இங்கே பாரு. என் ஹபீப் எந்த நேரத்தில் என்ன தான் முற்படுத்துவாங்க, என்னத்தான் பேசுவாங்க. அதுக்கிட்ட தான் தன்னை கொண்டு வருவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை முற்படுத்தி ரப்பை பிற்படுத்திட்டாங்க. அப்போ இந்த மையத்தினுடைய இல்மை எல்லா நபிமார்களும் பேசியிருக்காங்க. நம்மளோட அல்லாஹ் எங்கேயோ இல்லை, நம்மளோட தான் செய்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு நம்மளோட தான் இருக்காங்க. வயலமும் அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களிலே இருக்கிறார். வயலமும் விளங்கிக் கொள்ளுங்கள், அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு இருக்கிறார். அல்லாவும் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் இருக்கிறான். அப்போ நம்ம ஏன் பயப்படணும்? பயப்படணுமா? நம்ம தேவைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்க மாட்டானா? அல்லாஹ்வுடைய தூதர் கூட இருக்கிறாங்க. எதை பற்றியும் நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. அப்படி தான் வாழ்ந்தாங்க நாதாக்கள், அப்படி தான் வாழ்ந்தாங்க சஹாபாக்கள், அப்படி தான் வாழ்ந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவை போகின்ற இடத்துல எல்லாம் வெற்றி. எல்லாரும் நபி ஸல்லல்லாஹுடைய வரலாறு பாராட்டி தான் சொல்கிறேன். இப்போங்க அடுத்து ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், ஈயாக்கோ மடக்கப்பட்டிருக்கு. ஈயாக்க நஅபுது வ நஸ்தஈனே போதுமே, உன்னையே வணங்குறோம், உன்னிடத்தில் உதவி தேடுறோம் வந்துடும்ல. நஸ்தஈனை கொண்டு நஅபுதுல அத்து வச்சிட்டோம்னா ஈயாக்க தான் வந்துடுமே. ஈயாக்க நஅபுது வ நஸ்தஈன், ஏன் ஈயாக்கோ மறுபடியும் மடக்கப்படுது? உதவி வணங்கப்படுவதற்கு எப்படி அல்லாஹ் தகுதியானவனும், உதவி தேடப்படுவதற்கும் அல்லாஹ் தான் தகுதியானவன். எவன்டையும் நிற்கக்கூடாது, எவன்டையும் எதுக்காக செருப்பு வாரத்தால் அவன்கிட்ட தான் கேட்க. அப்படிதான் வாழ்ந்தான். புதுக்குடி அப்துல் கரீம் அஸ்ரஃப் ரப்பரல்லாஹு அன்ஹு பெரிய உஸ்தாதம். அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் சொன்னாராம், அப்படி நம்ம சிங்கப்பூர் சபராளி எதுவும் வேணா சொல்லுங்க, அஜரத் நான் வாங்கிட்டு வரேன். அந்த அபுதுன் லி அபுதி கைஃப அத்தாஜி இலைக், நீ என் அபுதுக்கே நீ அபுது, என் அடிமைக்கு நீ அடிமை, ஓண்ட எப்படிப்பா நான் தேவையாகுவேன்? நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குவோம், ஓன்ட்டத்தான் உதவி தருவோம், உன்னை தவிர்த்து வேறு யார்த்தையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். அப்போ எப்படி இபாதத்துக்கு நீ தானோ அதே போன்று உதவி தேடப்படுவதற்கு யார் தான்? நீ தான் அங்கிறத உணர்த்துவதற்காண்டி தான் ஈயாக்கே என்ற அந்த முன்ஃபஸிலான லமீர் என்ன செய்யப்பட்டிருக்கு? மடக்கப்பட்டிருக்கு. ரைட்டுப்பா? கர்ரர லமீர ஈயாக்கே என்ற லமீரை எல்லாம் மடக்கி சொல்லி இருக்கிறான். ஏழி தன்சீசி குறிப்பிடுவதற்காக. அல்லாஹ் அன்னஹு, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அல் முஸ்தஆனு பிஹி, அவன்தான் உதவி தேடப்படக்கூடியவன். லா கைர், மற்றவன் கிடையாது. லா கைர், வேற எந்த பேரும் கிடையாது. அவன்தான் உதவி தேடப்படக்கூடியவன் என்பதை குறிப்பிடுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஈயாக்க என்பதை மடக்கியிருக்கிறான். குத்திமத்தில் இபாதத்து ஈயாக்க நஅபுது என்பதை முற்படுத்தப்பட்டிருக்கிறது ஈயாக்க நஸ்தஈனை விட. ஏன்? இபாதத்தை விட வசீலாவை தான் முற்படுத்தணும். இப்படிதானுங்க? நீ அல்லாட்ட எதுவும் கேட்கணும்னா ஒரு 2 கேள்வி தொழுதுட்டு கேட்கணும். வசீலாவை முற்படுத்திட்டு தான் என்ன செய்யணும்? அல்லாட்ட உதவி கேட்கணும். அதை உணர்த்துவதற்காண்டி இஸ்தியானத்தை விட இபாதத்தை முற்படுத்தப்பட்டிருக்கிறது. கேட்டப்பா? குத்திமத்தில் இபாதத்து, இபாதத்தை முற்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லது இஸ்தியானத்தி, உதவி தேடப்படுவதை விட இபாதத்தை முற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்? லியத்த வாஃபக ரூசுல் ஆயி, ஆயத்தினுடைய முடிவுகளுக்கு நேர்படுவதற்காக. இளமின்கு, இதிலிருந்து விளங்கப்படுவதற்காக. எப்படி? அன்ன தகதீமல் வசீலத்தி, வசீலாத்தி முற்படுத்துவது, வசீலாவை முற்படுத்துவது. அலா தலபில் ஹாஜத்தி, தேவையை தேடுவதை விட
ஆஜத்தை தேடுவதை விட வசீலாவை முற்படுத்துவதுதான் அது இரல் இஜாபத்தி பதிலளிக்கப்படுவதின் பக்கம் ரொம்ப அழைக்கக்கூடியதாக இருக்கும். அதா இஸ்முத்த பதிலும் அதா இரல் இஜாபத்தி பதிலளிக்கப்படுவதின் பக்கம் ரொம்ப அழைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை விளங்கப்படுவதற்காக வேண்டி இஸ்தியானத்தை விட இபாதத்தை முற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆயத்தினுடைய முடிவு ஒன்று ஏபா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அதான் நல்லா இருக்கு ஆயத்தினுடைய இய்யாக நஸ்தஈன் இய்யாக நஅபுது. ஆயத்தினுடைய அந்த சஜா ஒளி முறிஞ்சு போயிடும். எழுதர்கள் ஆயத்தினுடைய முடிவு என்ன செய்யும்? பி மீமிலேயே நூன்லேயே முடிஞ்சுக்கிட்டு வருது. இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன் தான் சஜா நல்லா இருக்கும். அதுக்கடுத்து வசி உதவி தேடுவதை விட வசீலாவை முற்படுத்துவது ரொம்ப அவசியம். அப்போ உடனே வந்து துவா பதிலளிக்கப்படும். அடுத்து காதி பைலாவி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க பாரு, எனக்கு இதை விட ஒன்று தோன்றுறது என்னன்னா ஏபா ஏதா இங்கே பாடுறா, எனக்கு ஒரு எண்ணம் வருது. இய்யாக நஅபுது உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். வணக்கத்தை அடியான் தண்ணின் பக்கம் இணைத்துட்டான். உன்னையே வணங்குகிறோம், நாங்கள் வணங்குகிறோம், அடியார்களிடத்திலிருந்து இபாதத்து வர்ற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு மனப்பூரிப்பு கொண்டு வந்துருச்சு. அவன்கிட்ட இருந்து இபாதத்து ஏதோ வருதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. விளங்குதப்பா? அவனிடத்தில் இருந்து அந்த இபாதத்து வருதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஒரு மனப்பூரிப்பு, நாங்கள் வணங்குகிறோம், ஒரு மனப்பூரிப்பு வந்துருச்சு. உடனே டக்குன்னு இய்யாக நஸ்தஈன் உன்னை வணங்குவதற்கும் உன்னை உதவி தேடுகிறோம். ஏன்னா வாகு ஹாலியாவை கொடுக்கலாம். இய்யாக நஅபுது உன்னையே வணங்குகிறோம், இய்யாக நஸ்தஈன் உன்னிடத்தில் உதவி தேடிய நிலைமையிலே இபாதத்துக்கும் உதவி வேணும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நினைச்ச முடியாதே. அல்லாஹ் வணங்க முடியும். என்ன சொன்னோம்ல, ஐயால சலா ஐயால் ஃபலாங்கும் போது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நீங்கள் தொழுகைக்கு வாங்க வெற்றிக்கு வாங்கன்னு கூப்பிட்றீங்க, ஆபத்தை விட்டு இந்த திரும்புதலும் இல்லை, நல்லமல் செய்வதற்கு சக்தியும் இல்லை. இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் மகத்தான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் உதவியை கொண்டே தவிர. விளங்குதப்பா? அக்கூர் நான் சொல்லுகிறேன், ஹாதி பைலா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறான், லம்மா நசபல் முத்தக்கல்லிமு அல்ல இபாதத்தை இலா நஃப்ஸிஹி. ஒரு முத்தக்கல்லிமு தான் ஓதுறவன் இபாதத்தை தண்ணின் பக்கம் இணைத்து விட்ட போது அவுகமதாலிக்க இது யூகம் மூட்டி விட்டது. தபஜ்ஜுஹன் படிக்கணுமா? தபஜ்ஜுஹன் ஒரு மனப்பூரிப்பை உண்டாக்கி விட்டது. நான் வணங்குகிறேன், ஒரு மனப்பூரிப்பு, ஒரு மகிழ்ச்சி. அவுகமதாலிக்கு இது யூகம் மூட்டி விட்டது. தபஜ்ஜுஹன் ஒரு மனப்பூரிப்பை யூகம் மூட்டி விட்டது. வாய்த்திதாதன் மினுகு அவனிடத்திலிருந்து இந்த இபாதத்து வருகிறது ஒரு எண்ணத்தை யூகம் மூட்டி விட்டது. விமா இஸ்துரு அணுகு அவனை தொட்டும் உண்டான ஒன்றை கொண்டு, அவனை தொட்டும் இபாதத்து அவனை தொட்டு வருதே, அவனை தொட்டும் உண்டான ஒரு வணக்கத்தை கொண்டு அவனிலிருந்து உண்டான ஒரு யூகத்தை, ஒரு எண்ணத்தை யூகம் முட்டிவிட்ட போது அக்கபகுபி கௌலிகி இய்யாக நஸ்தஈன் என்ற சொல்லை அடுத்து கொண்டு வந்து விட்டான். அக்கபகு அந்த இய்யாக நஸ்தஈன் என்பதை அடுத்து கொண்டு வந்து விட்டான். தாக்கி பூங்குவாங்க, விளங்குதா? அக்கபகு கௌலிகி இய்யாக நஸ்தஈன், இய்யாக நஸ்தஈன் என்ற சொல்லை இய்யாக நஅபுதுக்கு அடுத்து கொண்டு வந்து விட்டான். ஏல் எதுல்ல இந்த வசனம் அறிவிப்பதற்காக அல்ல அண்ணல் இபாதத்து ஐலன் மேலும் இபாதத்து நிம்மாலா எத்திம்மு அது முழுமை பெறாது, வலா இஸ்த திப்புலகு அவனுக்கு அது செவ்வையாகாது, இல்லாபி மகனோத்தி மினுகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவியை கொண்டே தவிர, தௌஃபீக்கின் அல்லாஹ்வுடைய பேருபாரத்தை கொண்டே தவிர இபாதத்து பரிபூர்ணமாகாது, அது செவ்வையாகாது என்பது மீது அறிவிப்பதற்காக வேண்டி இய்யாக நஸ்தஈன் என்பதை இய்யாக நஅபுதுக்கு அடுத்து கொண்டு வந்து விட்டான். வகீல சொல்லப்படுகிறது அல்வாவு இய்யாக நஸ்தஈன்ல வாவு லில் ஹாரி ஆளுக்காக வேண்டியா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்ன அர்த்தம்? வல் மயனா நஅபுதுக்கே உன்னை வணங்குகிறோம், முஸ்தஈனீன பிக்க உன்னை கொண்டு உதவி தேடிய நிலைமையிலே, இபாதத்து செய்வதற்கு உன்னை கொண்டு உதவி தேடிய நிலைமையிலே,
உன்னை வணங்குகிறோம், உன்னையே வணங்குகிறோம். ஒக்குரிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கிறது. பி கசிரி நூனி ஃபீஹிமா, இந்த ரெண்டு பேர்லே உள்ள நூனிலேயும் கசரை கொண்டு ஓதப்பட்டிருக்கிறது. இது லொகத்து பனி தமீம், பனு தமீம் கூட்டத்தினுடைய அகராதியாக இருக்கு. ஈயாக்க நிஅபுது வ ஈயாக்க நிஸ்தஈன். பனு தமீம் கூட்டத்தில் நினைச்சுவாங்கன்னா முதாரியுடைய அடையாளம் மொத்தம் எத்தனை? 4. நேருகண்டேன் முதாரியுடைய அடையாளம் எத்தனை? 4. என்னது? ஏ தே அலிஃப் நூன். அப்படிதானே? யாபுது தாபுது ஆபுது நாபுது. கேட்டேன். அதில் ஏக்கு மட்டும் என்ன செய்வாங்க? ஃபத்தை வச்சு பிடிப்பாங்க. மற்ற அடையாளம் இருக்குல்ல, தே அலிஃபு ஹம்சா நூனு, இதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? கசரை வச்சு பிடிப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை ஏழமு ஏலமானு ஏலமூனே, தேலமு தேலமானு ஏலம்னே, தேலமு தேலமானு தேலமூனே, தேலமீன தேலமானி தேலம்னே, இவிலமு நிகிலமு. எப்படி? நிகிலமு அப்படி படிக்கிறது. இது லொகத்த பனி தமீம். முலாரியுடைய அடையாளங்களில் ஏய்க்கு மட்டும் ஃபத்தை வச்சு படிச்சுட்டு மற்ற எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிருவாங்க? கசர் செஞ்சிருவாங்க. எப்படி? ஏலமு ஏலமானு ஏலமூனே, தேலமு தேலமானி ஏலம்னே, தேலமு தேலமானி தேலமூன தேலமீன தேலமானி தேலம்னே, இகிலமு நிகிலமு. அது முத்துக்கல்லியும் வயதான் விளங்குதப்பா. அது மாதிரி நிஸ்தஈன் நிகைபுது நினைச்சிருது கசர் வச்சு படிக்கிறது. எப்போ அது இன்னொன்னோடு சேர்க்கப்படவில்லை என்றால் அது லொகத்தை பனி தமீம். விளங்குதப்பா. ஒக்குரிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கிறது. அதான் ஷாது விளங்குது. கேட்டேன். எதில் ஓதக்கூடாது, தொழுகையில் ஓதக்கூடாது. ஒக்குரிய நீ கசரி நூனி ஃபீமா, ரெண்டு பேர்லேயே உள்ள நூனுக்கு கசரை கொண்டு கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. வைய இது லொகத்து பனி தமீம், பனு தமீம் கூட்டத்தினுடைய அகராதியாக இருக்கும். இப்போ இன்னும் அவர்கள் சொல்லுப்பா எக்கு சீரூன உரூஃபல், அதாவது யுக்கு சீரூனன்னு படி, யுக்கு சீரூன உரூஃபல் முலாராத்தி, முலாரியினுடைய அருவுகளுக்கு கசரு செய்வார்கள். சிவல் யாயி ஏயை தவிர. அதான் ஏலமு ஏலமான் ஏலமு ஏலமானு ஏலமூன தேலமு தேலமானு ஏலம்னுங்கிறாங்க. மற்ற எல்லாத்தையும் கசரு செஞ்சுருவாங்க. சிவல் யாயி எப்போ? இதாலம் லம்ம மாபாதா, அதற்கு பின்னால் ஒன்றுடன் அது இணைக்கப்படவில்லை என்றால் வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.